மன நிம்மதி பார்ட் 1. இன்னைக்கு நான் பீச்சுக்கு போகிறேன். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா தனியாக தான் போகிறேன். பைத்தியமாக நினைப்பீங்க, பைத்தியம்லாம் இல்லை. மெடிசன் ஆஃப் மை மென்டல் ஹெல்த். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் இந்த 5 பஸ்ஸை மட்டும் பிடிக்கிறதுக்கு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஜன்னல் சீட்டு கச்சோடனே ஒரு சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல. நானும் தனியாக ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்கையை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இந்த வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு. பிரியாணியில் பீஸ் தேடிட்டு இருந்த என்ன பீஸ்ஃபுல் தேட வச்சிட்டீங்களே மனுஷங்களே. நடந்துட்டே நானும் அப்படியே ஸ்ட்ரைட்டா பீச் கிட்ட வந்துட்டேன். எங்கன்னா பெசன்ட் நகர் பீச் தான். அங்க அப்படியே பயங்கரமா ஒரு டீ வாங்கிட்டேன். டீ லவர்ல நானு பயங்கரமா டீ வாங்கி டீ குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ குடிச்சிட்டு பீச் பக்கமா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தா அங்க மீன் கடையை அப்படியே மீன் மார்க்கெட்டா மாத்திட்டாங்க. எப்போ மாத்தினாங்கன்னே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சின்ன பசங்கலாம் அழகா ஸ்கேட்டிங் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச் பக்கமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தனியா இருக்கிறது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. யாருமே இல்லாமல் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. திடீர்னு எனக்கு தனியாக இருக்கணும் போலே தோணிட்டு இருக்கு. என்ன மாதிரி உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி இருக்கணும், தனியாக இருக்கணும்னு தோணுதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல பார்க்கலாம்.